பொன்வில்சன் சார், ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள், இந்த எதிர்மறையான விமர்சனங்களை கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லையா? அல்லது அப்படி யாரும் பேசிடவே கூடாது, அது வெளியிலவே தெரிந்துவிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறாங்களா? இந்த அரசாங்கம் வந்து எப்படின்னா, முதலமைச்சருக்கோ இல்லைன்னா மேல் மட்டத்தில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுக்கோ இந்த அதிருப்தி, இப்ப ராஜசேகர் சொன்னார் இல்லையா எவ்வளவு அதிருப்தி இருக்கிறதுன்னு, அப்போ அந்த அதிருப்தி ஒரு நடுநிலையாளர் மத்தியில கூட இருக்குது அப்படின்றது அவங்க உணர்றாங்களா என்னன்றது தான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகுது. இப்ப கூட நீங்க சொன்னீங்க கே பாலகிருஷ்ணன்றவர் ஒரு அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர், ஒரு மூத்த தலைவர். அவர் இவ்வளவு அதிருப்தி தெரிவிக்கிறார்னா அது யார் மூலமா ஒரு பதில் வருது? ஒரு சேகர் பாபு மூலமா. என்ன பதில் வருது? அது எவ்வளவு மோசமான பதிலா வருது? அவருக்கு என்ன நெருக்கடிக்குதோ சொல்றாரு. அப்ப இது என்ன பதில்? இது நம்ம காரை செல்வராஜ் கூட பர்டிகுலரா சொல்றாரு, இந்த விஷயம் இருக்கலாம், இதெல்லாம் சொன்னா நிவர்த்தி பண்ணலாம், பொதுவா சொல்லக்கூடாது. அவர் சொல்றது கரெக்ட். இந்த மாதிரி சொன்னா பர்டிகுலரா இதுல நடந்துச்சு, இந்த உரிமை பறிக்கப்பட்டது, இப்படி சொன்னார்னா பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இதுதான் கரெக்ட். ஆனா அதை விட்டுட்டு அவருக்கு என்ன நெருக்கடி, அந்த நெருக்கடியை நீங்க தீர்த்து வைங்க. எப்படி நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது தீர்த்து வச்சிங்க, மது ஒழிப்பு மாநாடு அப்போ, அது போல தீர்த்து வைங்க. பிரச்சனை வரும்போது தீர்த்து வச்சீங்க. இல்ல அதுதானே இப்ப அவரை கிண்டலா பேசுறாருல ஒரு அமைச்சர், ஒரு மூத்த தலைவரை பார்த்து, அதுவும் கூட்டணியில ஒரு அங்கம் அவருக்கு பேசும்போது ஒரு சீனியர் அமைச்சர்கள் பேசலாம், இல்லைன்னா முதலமைச்சர் அது பதில் சொல்லலாம், இல்ல கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கலாம். இதுதான் சொல்றேன். இந்த அரசாங்கம் வந்து அந்த அதிருப்தியின் வீரியத்தை வந்து உணராம இருக்கிறாங்களோ அப்படின்றது. இப்ப கூட எந்தெந்த பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி தரலன்றாரு. தொடர்ந்து நம்ம பாக்குறோம், சாம்சங் பிரச்சனை 1 மாசமா நடந்துச்சு. என்னைக்கு 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி ஏற்பட்டுச்சு. தோல்வி ஏற்பட்ட பிறகு அவங்க போய் அதே தனியார் இடத்துல, அதே உட்கார்ந்த இடத்துல போய் உட்கார போறாங்க. அந்த டென்ட்டை பிரிச்சு சேரெல்லாம் தூக்கி போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அனுமதி மறுத்தாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இது அடுத்தது என்னன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையப்போ நீதிமன்றம் வரைக்கும் கூட போய் இவங்களுக்கு எதிராக பேசி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. அடுத்தது மருத்துவர் பிரச்சனை. மருத்துவர்களுக்கு இவங்க தேர்தல் வாக்குறுதி 356 கொடுத்திருக்காங்க. மருத்துவர்களையும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்வோம்னு. அந்த மருத்துவ செவிலியர்கள் போராட்டத்துக்கு அனுமதி இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம். ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அவர்களுக்கு உங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படும். அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும், அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் உங்களுக்கு நிரந்தரமாக்கப்படும், அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க. எதுவுமே நிறைவேற்றலன் போது அந்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணா, விடியற் காலையிலேயே போய் அந்த டிஓ ஆபீஸ் முன்னாடி போராட்டம் நடந்த பிறகு அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வைக்கிறது வேற. நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வெளியூர்ல இருந்து பஸ்ல இருந்து வரும்போது அங்கேயே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய், அதுதான் முன்னெச்சரிக்கை கைது. அதை கூட கே பாலகிருஷ்ணன் கேட்கிறாரு, எதற்கெடுத்தாலும் நீங்க முன்னெச்சரிக்கை கைது அப்படின்னு ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை கூட தடை பண்றீங்களேன்னு. அதே மாதிரி இது எப்படின்னா, இப்ப நோட்டீஸ் கொடுத்தாங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சொல்றோம், நோட்டீஸ் கொடுக்கறதோ ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கறதோ அதுல பெரிய அளவில் அவர் எழுதின கடிதத்திலே முரண்பாடு ஒன்றும் பெரிய அளவுல கிடையாது. அரசாங்கத்தையும் பெரிய அளவுல குற்றமே சொல்ல, ஒரு மென்மையா தான் சுட்டி காட்டுறாரு. அவ்வளவுதான். அந்த கடிதத்தை படிச்சாலே தெரியும், அது என்கிட்ட இருக்குது. ஆனா என்னன்னா, அதை அவங்க பிரச்சார யுக்தியா கொடுக்குறாங்க. இதே 2011 அதிமுக ஆட்சி இருக்கும்போது கலைஞர் என்ன செய்யறாருன்னா, இலங்கை தமிழர்களுக்காக மனித சங்கிலி போராட்டம் அறிவிச்சாரு. அன்னைக்கு கமிஷனர் ஜார்ஜ் அனுமதி கொடுக்கல. முரசொலியில என்ன கடிதம் எழுதினாருன்னா, ஆர்ப்பாட்டத்திற்கோ பேரணிக்கோ மனித சங்கிலிக்கோ இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல, நம்மளுடைய வேலை கைப்பிரதிகளை இல்லமாக கொடுப்போம், கடைக்கடையா கொடுப்போம்னு கடைக்கடையா போய் கைப்பிரதியை கொடுத்தார். அவர் வழி வந்த அவருடைய மகன் ஏன் இதை மறுக்கிறாரு? இதுதான் கேள்வி. தொடர்ந்து இந்த கேள்வியை தான் வைக்கிறாங்க. இப்ப கூட நம்ம இவர் சொன்னார், செல்வராஜ் சொன்னார், காரை செல்வராஜ், யார் அந்த சார்? அதற்கு விடை எப்ப கிடைக்கும்னா விசாரணை முடிவுல கிடைக்கும். நம்ம காரை செல்வராஜ் தெரியுது, கமிஷனருக்கு தெரியலையே. கமிஷனர் என்ன சொன்னாரு? அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுதான் பதட்டம் சார். அதைத்தான் எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்க சார். அது அந்த நேர இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தகவல் இருக்கோ அது கஸ்டடி எடுத்தா அந்த நேரம் எப்படி இன்வெஸ்டிகேஷன்? அந்த நேரத்துல இவர் தவறே கிடையாது, இவன் மேல தப்பே கிடையாது, அவர் எப்படி சொல்ல முடியும்? விசாரணையே பண்ணாம, கஸ்டடியில எடுக்காம, இன்டராகேஷன் பண்ணாம எப்படி சொல்ல முடியும்? அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி
இப்ப நான் என்ன இல்ல சொல்றேன், சார், அவர் நீங்க சொன்னது சார் அவரோட இன்டர்வியூ நீங்க முழுசா பாத்தீங்க? இல்ல, முழுசா இல்ல பார்த்தேன் சார். அவரு கிளியரா இல்ல முழுசா பார்த்தேன். நாங்க விசாரித்த வரையில் இல்ல விசாரித்த வரையில் எல்லாம் சொல்லக்கூடாது. விசாரித்த வரையில் ஒரு கமிஷனர் சொல்லக்கூடாது. விசாரித்த வரையில்னா எப்படி விசாரித்தாங்க, எந்த மாதிரி விசாரிச்சாரு? அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. என்ன அவர் சொன்னது என்னதுமா, நாங்க விசாரித்த வரையில் இவர் ஒருத்தர் தான் குற்றவாளி நினைக்கிறோம்னு சொன்னாரு. ஆனால் யார் அந்த சார்ன்ற விஷயத்துல நிச்சயமா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த குற்றவாளி பிளைட் மோட்ல தான் வச்சிருந்தாரு, அதனால யாருக்கும் அவர் போன் பண்ணல. அவர் வந்து அது டிசைடிங் ஃபேக்டரா சொன்னாரு, நாட் ஆஃப்டர் இன்டராக்ஷன். இது வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வருமா இல்லையா? இந்த சந்தேகம் வந்துச்சு. எஃப்ஐஆர் லீக் இப்ப சொன்னாரு. எஃப்ஐஆர் லீக் அந்த மத்திய அரசு நிறுவனமே சொல்லிடுச்சு, என்ஐசி சொல்லிட்டாங்க, நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, தேசிய தகவல் ஆணையம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல. இப்ப என்ன சொல்றேன், 14 பேர் அதை பார்த்தார்கள். 14 பேர்ல 10 பேர் டவுன்லோட் பண்ணார்கள். இது எல்லாமே என்னன்னா, நீங்க பார்க்கணும் அப்படினாலே உங்க செல் நம்பரை கொடுத்து ஓடிபி வரும். அப்போ இந்த 14 பேரை கைது பண்ணாச்சா? இந்த 14 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? இதையே அன்னைக்கு இது பார்க்கல. இதெல்லாம் டாக்குமெண்டரி எவிடன்ஸ். இப்ப குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது கூட சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். சட்டப்படி நம்ம சொல்லுவோம், நீங்க அரசாங்கத்தினுடைய ஃப்ரீ சர்வீஸ்ல இருக்கக்கூடிய இலவச சேவை அது, சரிங்களா? நீங்க இந்த எஃப்ஐஆர் பார்வையிடுவதற்கு இலவச சேவை அது. நீங்க அதுல ஒருத்தன் போய் டவுன்லோட் பண்றது குற்றம் கிடையாது. ஏன்னா அது அரசாங்கத்துல இலவசமா கொடுக்கறது, நம்ம எடுக்கிறதுக்கு தான். நீங்க அதை எடுத்தத அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்றான், ஆமா, அப்போ அது குற்றம்னு வந்தது அப்படின்னா அதுதான் சார் நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா, நான் சொல்றது கேளுங்க சார், ஒரு நிமிஷம் சார். எப்படி பொள்ளாச்சி சார் இதை இந்த அரசாங்கம் மறைக்கணும்னு நினைச்சிருந்ததுன்னா இது வந்து எப்படியோ வெளியில வந்துருச்சு, இது இவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா நான் ஒண்ணு இருக்கு, சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதே சரியில்லை. எப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிருக்கீங்க? இல்ல சார், இன்னைக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஊடக ட்ரையல், ஊடகத்தில் நடந்து எல்லா இடத்துலயும் வெளியே வந்த பிறகு ஒவ்வொன்னா வந்து இப்ப எஸ்ஐடி எப்படி போட்டாங்க, சரி நீதிமன்றம் எப்படி சார் சொல்லுச்சு கமிஷனர் நடவடிக்கை எடுங்கன்னு? அப்ப நீதிமன்றம் தெரியாம சொல்லுதா? இல்ல சார், இப்ப நீதிமன்றம் வந்து அவர் சொன்னது தவறுன்னு சொல்லுதா இல்லையா? அவர் மேல திருப்தி இல்லைன்னு சொல்லுதா இல்லையா? எஸ்ஐடி நாங்க ஃபார்ம் பண்றோம், இந்த விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுச்சா இல்லையா? சார் ஆனா என்னன்னா சார், இப்ப நீங்க சொல்றபடி இந்த 14 பேர்ல உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது சார்? நீங்க எடுத்த விசாரணை பண்ணாதானே சார் தெரியும் சார். அது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது சொல்லுவீங்க? இதுல வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க ஊடகமா கூட இருக்கலாம், ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட டவுன்லோட் பண்ணிருக்கலாம், அதுக்காக சப்போர்ட் பண்ண முடியாது. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே யார் யார் சந்தேகப்படுறவங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்றது தானே சார். இப்ப ஈடியை கூட சந்தேகப்பட்ட அரெஸ்ட் பண்ண நம்ம என்ன சொல்றோம், அரசியல் பழிவாங்க நடவடிக்கை சொல்றோம். அதுல 199 பேர் வந்து நிரபராதின்னு விடுதலை ஆயிடுறாங்க, அது வேற விஷயம். யார் மேல சந்தேகப்படுறீங்களோ, இது வந்து டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இருக்குது, நீங்க எதுக்காக டவுன்லோட் பண்ணீங்க, அவங்களை விசாரணை வளையத்துள்ள கொண்டு வரணுமா இல்லையா? அதை கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ அது செய்யாம இருந்தாங்கன்னா அது என்ன? அப்போ இது வந்து என்னன்னா மறுபடியும் இந்த மாதிரி எதிர்க்கட்சி போராட்டம். என்ன பிரச்சனைனா, நீங்க அதை விசாரிப்பதற்கு தான் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க, அதையும் அவர்கள் தான் விசாரிக்க போகிறார்கள், இந்த வழக்கையும் அவர்கள் தான் விசாரிக்கிறாங்க, இந்த லீக்கேஜையும் அவங்க தான் விசாரிக்க போறாங்க. சார் எஸ்ஐடி போட்டது எதுக்கு சார் போட்டாங்க? எஸ்ஐடி எப்போ போட்டாங்க? இதே மாதிரி அதிமுக சார்பாகவும் பிஜேபி சார்பாகவும் ஒரு வழக்கு போட்ட பிறகு, மனு கொடுத்த பிறகு, இதை கேளுங்க, 2 பேர் மனு கொடுத்த பிறகு அதற்கு பிறகுதான் வந்து இது விசாரணைக்கு வருது. அதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்றது ஜனநாயக ரீதியா வந்து அனுமதிக்கப்பட்டது சார். சில விஷயங்கள் வந்து ஒரு நெருக்கடியால அரசாங்கமே இல்லாம அதிகாரி கூட சில நேரம் மறைக்க பார்க்கலாம். சரி, இது வேணா அந்த விசாரணையில, ஆரம்ப கட்ட விசாரணையில மனைவி அங்க வேலை செய்யறாருன்றது தெரியாத போயிடுச்சா? நீங்க சொல்லுங்க. மற்றதெல்லாம் தெரியுது, பிளைட் மோட்ல இருந்து தெரியுது, மனைவி வேலைக்கு போயிட்டான், அங்கதான் வேலை செய்யறா, அதுக்காக இந்த பையன் போயிட்டு வரான் அப்படின்றது எப்படி தெரியாம போச்சு? அப்போ ஃபர்தர் விசாரணையில அது தெரியுதுல. அதற்காகத்தான் சொல்றேன், என்னன்னா நம்ம அவசரப்பட்டு வெளியே சொல்ல பொதுமக்களுக்கோ மற்ற அரசியல் கட்சிக்கோ ஒரு சந்தேகம் வரும், ஒரு மாணவ மாணவிகளுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை அரசியல் கட்சிகள் எழுப்பும் போது அதுல இருந்து ஒவ்வொன்னா வந்து
சில உண்மைகள் வருது, சிலது உண்மைகள் இல்லாம கூட போயிடலாம். அரசியல் கட்சிகள் கேட்கிற கேள்வி அது உண்மை இல்லாம கூட போயிடலாம் சிலது. ஆனா சில உண்மைகள் இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம், ஏன்னா கடந்த காலத்துல திமுக அதை செய்திருக்கிறாங்க. திமுக செய்ததால் தான் இது வெளியே வந்திருக்கு நிறைய விஷயம்.